டேய் விடுடா, என்ன திமிரா? இங்க பாருக்கா, நீ வேணா என் மேல கோவமா இருக்கலாம், ஆனா அதுக்காக என்னால உன்னை விட்டு தர முடியாது. இந்தாக்கா. வாழ்விலே சிறு கவிதை உருவாச்சே விரலினை நகமென இவன் பாசமே கிரீடமா பாரமா புரியுமா சில. தேங்க்ஸ்மா, எல்லாமே உன்னாலதான். இவன் அண்ணன் பாதி தந்தை மீதி ஆனானே ஆனானே. டேய் விடுடா. அக்கா மன்னிச்சிருக்கா. ஏய் ஏன்டா அழுகுற? அக்கா என் மேல கோவமா இருக்காமா. அவ கீழே விழுகிறதுக்காக நான் தான் எண்ணெய் ஊத்துனேன். ஏன்டா நீதான் உங்க அக்காவை இப்படி பண்ணினியாடா? நான் என்ன பண்ணலமா, தெரியாம தாமா பண்ணேன். நான் இப்ப அக்காவை புரிஞ்சுட்டேமா, ஆனா அக்கா என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்கம்மா. நான் சொல்ற மாதிரி நீ செய், உங்க அக்காவே உங்க கூட பேசுவா. தேங்க்ஸ்மா, எல்லாமே உன்னாலதான். ஏய் எங்கடா கிளம்பிட்ட? அதான் அக்கா கால் சரியாயிடுச்சுலமா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரிடா. பசி தூக்கத்தை மறந்து நீ எல்லாம் நல்லதாவே நடக்கும் சாமி. டேய் போது, நிறுத்துடா உன் டிராமாவை. மச்சான் சூப்பரா இருந்துச்சா? என்னதான் தளபதி பிளாஸ்ட் மாதிரி ஏதாவது பிளாஸ்ட் மாதிரி பண்ணலான்னு பார்த்தா படத்தையே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஓ தளபதி ஸ்டைலா? இருடா உன் தலைவிதியே மாத்துறேன். ஆறுக்குட்டி கூட ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் ரோட் ரைட் போயிட்டு இருக்கோம். பயங்கர அட்வென்ச்சரா பாப்பா ஜாலியா உட்காந்துட்டு இருக்காங்க. எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பாப்போம். இந்த சைடு இப்படி வா. ஒரு போட்டோ எடுக்கிறதுக்குமே 10 அடி அடிச்சிட்டா மாடல் மாதிரி கிளம்பி வந்தனா எப்படி ஆயிட்டேன் பாருங்க. இந்த மாடலுக்கு போட்டோ எடுக்கிறதுக்காக இந்த மாடல் ஆய மாதிரி ஆயிட்டேன். அம்மா வைட்ட எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க என்னென்ன பண்ணணும்னு. சிங்கிள்ஸ் எல்லாம் இப்பவே போட்டோ ஷூட்ல பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதான் நிலைமை. ஓ தளபதி ஸ்டைலா? இருடா உன் தலைவிதியே மாத்துறேன். வெள்ளக்குரங்க என்ன வெறிச்சு பாக்குது. போடி போ, உனக்கு இன்னைக்கு இருக்கு. ஸ்கூல்ல ப்ராஜெக்ட் பண்ண ஒரு 500 ரூபா இருந்தா தாமா. எது இப்ப அந்த தியேட்டரில் பண்ணிட்டு வந்தியா அது மாதிரியா? எப்படி? ஏண்டா மோகனே இல்லம்மா, சொல்றது கேளுமா. அது ஏஐமா. என்னது ஏஐ? ஒண்ணு 20 ரூபாயா? டேய் மச்சான், ஏதாச்சும் வாங்கி கொடுறா. அரே பைத்தியக்கார், நானே பைக்கு பாக்கெட் மணி எல்லாம் போச்சுன்னு டென்ஷன்ல இருக்கேன். என்னடா சொல்ற? எப்படி? அதுக்கு எங்க வீட்ல இருக்க ஒருத்தி தாண்டா காரணம். சை, அவள நான் சும்மா விட மாட்டேன்டா. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. என் வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்துட்டு எங்க நிம்மதி பாட்டா கேக்குற? என் வாயில மண்ணள்ளி போட்டு வாயில போண்டாள்ளி போட்டிருக்க. சபரிஷ் ஹாய். ஹாய். ஒரு ஹெல்ப் வேணும். என்னங்க ஆச்சு? பைக்ல பெட்ரோல் தீந்துருச்சா? அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியுமா? இது என்னங்க கேள்வி? ஏரோப்ளேன் தவிர எல்லாமே ஓட்டுவேன். அப்ப நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா? ஏறுங்க, போலாமா? இங்கதான். இங்கயா? ஹேய், என்ன உங்க அண்ணாவை கூட்டிட்டு வந்திருக்க? எது அண்ணாவா? இது என் அண்ணா இல்ல, நான் லவ் பண்ற பையன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடியே கூட்டிட்டு வருவே உன்ன? ஏய், நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. இனி நீ ஆள் பின்னாடி சுத்துன அடிச்சு மூஞ்சி கிஞ்சில உடைச்சிருவேன், புரியுதா? போலாமாமா? இங்க பாருடி எப்படி இருக்குன்னு. ஏய், ஒரு நிமிஷம் இல்ல. நான் உன்னை லவ் பண்ணலைன்னு சொல்லு. அதை விட்டுட்டு உன் ஆளை கூட்டிட்டு வந்து மிரட்டுற? நான் உன்னை விட மாட்டேன்டி. ஏய், யாரடி லவ் பண்ண எனக்கு தெரியாம? நான் யாரையும் லவ் பண்ணலடி, நீ தான் அன்னைக்கு சொன்ன. பசங்க லவ் பண்றேன்னு டார்ச்சர் பண்ணா, நான் வேற பையனை லவ் பண்றேன்னு சும்மா சொன்னா விட்டுருவாங்க. யாரடி அந்த பையன்? சபரிஷ். உண்மையா லவ் பண்றியா? அதெல்லாம் இல்ல, சும்மா ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்காக சொன்னேன். தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க, எதுலயும் போய் மாட்டிக்காத. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ வாடி.
ஏங்க ஒரு நிமிஷம், சத்யா உங்ககிட்ட சொன்னாலா நானும் சத்யாவை லவ் பண்றோன்னு? இல்லைங்க எனக்கு ஐயோ சாரி சத்யா உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நானே வளரிட்டேன் போல. ஏங்க சத்யாவுக்கு பிடிச்ச ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும், என்ன வாங்கி கொடுக்கலாம்? இல்லைங்க அது வந்து இல்ல பரவாயில்ல, நானே பிடிச்சதை வாங்கி கொடுத்துட்றேன். உங்க கையை கொடுங்க, கங்க்ராச்சுலேஷன் சொல்லுங்க. சும்மா ஒரு பிரச்சனையை முடிக்கிறக்காக சொன்னேன். கங்க்ராச்சுலேஷன். உங்க கையை கொடுங்க, கங்க்ராச்சுலேஷன் சொல்லுங்க. சும்மா ஒரு பிரச்சனையை முடிக்கிறக்காக சொன்னேன். கங்க்ராச்சுலேஷன். தீமை செய்து அரக்கனாகிறான். எக்ஸ்கியூஸ் மீ மேம், இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்கள் ஃபோன் தரீங்களா? ஒரு கால் பண்ணணும், என் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. இதை உணர்ந்தவன் தானே மீண்டும் மனிதன் ஆகிறான். ஹலோ, என்ன அன்னோன் நம்பரா இருக்கு? ஹலோ, யாரு? ஓய், நான் தான் சபரிஷ் பேசுறேன். சபரிஷா? சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி என் நம்பர் தெரியும்? டேய் மச்சான், சத்யா பேங்க்ல இருந்து வெளியே வருவா, அவகிட்ட உன் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபோன் வாங்கி எனக்கு மிஸ் கால் விட்டுரு. பசங்கெல்லாம் கேட்டால் ஃபோன் தருவாங்களாடா? டேய் ஃபார்மல்ஸ்ல போடா. சூப்பர். ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அவ தலையில இருந்து கால் வரைக்கும் இருக்க எல்லா விஷயத்தையும் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவாங்க. வேறொரு கையோட ஓவரல் பார்த்த நானே வேகுற நெஞ்சோட போகிறேனே. நேத்துவும் கண்ணில் நானே இன்னைக்கு யாரோ தானே திண்டாடுறேனே மானே. தப்போன்னு விட்டுட்டேனே, பார்க்காம பேசாம என் கூட சேராம போனாலும் நல்லா இருக்கும். எனக்கு ஏன் இவ வேற பொண்ணு கூட இருந்தா வலிக்குது? ஒருவேளை நான் இவனை லவ் பண்றேனோ? தங்கப்பூவே சபரிஷ், ஐ லவ் யூ. ஐயோ வேண்டாம்மா, இப்பதான் ஒருத்தி என்ன வெயிட்டா செஞ்சுட்டு போயிருக்கா. டி, நான் எப்பயும் உன் கூட தான் இருப்பேன், உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். ஐ லவ் யூ. கனவா? ஹலோ கவி, கிளம்பிட்டியா? நான் கிளம்பிட்டேன்டா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி நான் வந்துடுறேன். ஏய் நில்லு மச்சான், சாவி எடு. டேய் இறங்கடா காதல் மண்ணா. எதுக்கு ப்ரோ, எதுக்கு சொல்றீங்க? இங்க வா. ஏன்டா நான் லவ் பண்ற பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப வேற பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கிறியா? ப்ரோ அப்படி இல்ல ப்ரோ, நான் சொல்ல ஏய் வரேன் மச்சான் கேளுங்க. போறா. என்ன தைரியம் உனக்கு மச்சான்? போடுற இவனை. சுத்துவேன். சாவுடா. என்ன இவனை இன்னும் காணோம்? உனக்கு 2 பொண்ணு கேக்குதாடா? டேய் அவன் உண்மையா லவ் பண்ணலடா, சொல்றத கேளுங்கடா. டேய் அவன் உண்மையா நான் லவ் பண்ணலடா, சொல்றத கேளுடா. காயமானி செஞ்சும் ஏய் நில்லு, உன்னை லவ் பண்றதா சொல்லிட்டு அந்த சபரிஷ் வேற பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கான். நான் அவனை டேய், என்ன நினைச்சு தெரியுமா? இதோ எனக்கு நம்ம இந்த மேடம் லவ் டார்ச்சர் தாங்க முடியாம சபரிஷ் லவ் பண்றேன்னு போய் சொல்லிருக்கா. பொய்யா? இவன் அதெல்லாம் தெரியாம சபரிஷ போட்டு அடிச்சு அவன் ஹாஸ்பிடல்ல படுத்துட்டு இருக்கான். அவன் ஹாஸ்பிட்டலா? சபரிஷ், எனக்கு தெரியும் உனக்கு என்ன பார்க்க கூட பிடிக்காதுன்னு. எனக்கும் உன் மூஞ்சி பார்த்து பேசுறதுக்கு சுத்தமா தைரியம் இல்லை. நான் பேசணும்னு நினைச்சதெல்லாம் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். அம்மா தாயே, இவ்வளவு நாள் நீ இவனை பண்ணதெல்லாம் போதும், மறுபடியும் லெட்டரா? இனிமேல் எங்க வாழ்க்கையில நீ வராத, ஒழுங்கு மரியாதை வெளியில போ. இப்ப நீயா போறியா இல்ல நானும் அவனை கழுத்து பிடிச்ச வெளித்தலவா? ஆமாடா. டேய் மச்சான், சத்யாடா. உன் வேலை என்னமோ அதை பார்க்க மாட்டியாடா நீ? அந்த பொண்ணு ஏதோ தெரியாம பண்ணிருச்சு, அவனுக்கு அடிச்சதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணுவா? சபரிஷ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. சத்யா ஒரு நிமிஷம் வாங்க. ஏங்க இங்க உட்காருங்க. சாரி சபரிஷ், என்னால உங்களுக்குள்ள சண்டை வேணாம். எனக்கு தான் லவ் பண்றதுக்கு தகுதியே இல்ல. ஆனா நீயும் கவியும் பெஸ்ட் பேர். சத்யா சின்ன வயசுல இருந்தே கவியும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். அப்போ அவன் ஞாபகமாவே இருக்குடி, செத்தாரலாம் போல இருக்கு. ஓய், உனக்கு ஃப்ரெண்டா நான் இருக்கேன், எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். இல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, பசிக்கல. அடி வாங்குவா, இப்ப நீ சாப்பிடுற. என்ன முழங்கி
ஹே நீ நான் அரியல படத்துக்கு போலாமாடா? இல்லடி நான் வரல. நீ வரல நாங்களும் போகல. சரி நான் வரேன். ஏய் ஜாலி ஜாலி ஓகே சொல்லிட்டா. மா போதுமா, இனி சிரிக்காத, இதுக்கு மேல உடம்பு தாங்காது. என்ன எல்லாருமே நின்னுட்டு இருக்காங்க? ஏங்க உங்ககிட்ட தனியா பேசணும்னு தானே சொன்னேன். இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. உங்களெல்லாம் நம்பி என் ஃப்ரெண்டு தனியாக அனுப்ப முடியாது. அப்போ லவ் பண்ணுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அடி போட்டுருவீங்க. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. சரி என்ன பேசணும் சொல்லுங்க. சபரிஷ் ஐ லவ் யூ. மறுபடியும் லவ்வா? டேய் அவளை நம்பிடாதடா, அவள் ஃபர்ஸ்ட் உன்னை ஏமாத்தினவ. சரிங்க நான் நம்புறேன் சபரீஷை நீங்க லவ் பண்றீங்கன்னு. நீ அவனை லவ் பண்றேன்னா கிஸ் பண்ணு. எது கிஸ்ஸா? கிஸ்ஸா? எங்க முன்னாடி கிஸ் பண்ணி ஐ லவ் யூன்னு சொல்லு, இல்லைன்னா நான் இப்பவே அவனை கூட்டிட்டு போறேன். டேய் வாடா போலாம். ஒரு நிமிஷம். ஐ லவ் யூ டூ. இன்னும் என்ன வெயிட் பண்றீங்க? வாழை கூட்டிட்டு போ. ஏய் என்ன உண்மையா லவ் பண்றியா? ஏய் என்ன உண்மையா